ஜெயலலிதா இறப்பின் போதும் கருணாநிதி இறப்பின் போதும் ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா மீடியாவும் நேரலையில தயவுசெய்து வராதீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப முக்கியம், வராதீங்க, நெரிசல் அதிகமாயிடுச்சு, வராதீங்கன்னா. இப்ப எதுவுமே செய்யல. இந்த மீடியாக்கள் எவ்வித பொறுப்புணர்வு இல்லாமல் பிணம் தின்னும் டிஆர்பிக்காகவே வந்து சில மீடியாக்கள் பேசுறாங்க தோழர். அதாவது எந்த மீடியாவும் எங்கேயும் இவ்வளவு நேரம் மக்களை காக்க வச்சாங்க என்பது தொடர்பான விமர்சனம் செய்யல. ஒண்ணு. ரெண்டாவது, அதாவது 8:30 மணிக்கு அவர் கிளம்புறாங்க, 8:45 நாமக்கலுக்கு போக முடியாது. ஆனா கிளம்பும் போதுல இருந்து அவர் பாத்ரூம் போறது வந்து எல்லாத்தையும் மீடியால போட்டுதான் எல்லாருமே வந்து மக்களை வர வைக்கிறது இல்ல. ஊடகங்கள் பங்கு இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த ஆளுவருக்கு ஊடகம் திட்டமிட்டு நம்முடைய மீடியா வந்து சோசியல் மீடியால போட்டுக்கிட்டே இருக்கப்ப பாக்குறவன் எல்லாம் வரல ஒவ்வொருத்தனா உள்ள வர்றான்ல. அப்ப நம்முடைய மக்கள் ஒரு அறியாமல் இருக்கிற மக்களை இன்னைக்கு படுகொலை செஞ்சுட்டு நாளைக்கு சிஎம் வரணும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இது என்ன மண்ணு, நம்ம மண்ணுக்கு என்ன பெருமை இருக்கு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் அறிவு வேணும், பகுத்தறிவு வேணும், எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொன்ன வள்ளுவர் எழுதிய ஒரு குறள். எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி வர்ணபேதம் இருக்குதுன்னு வடக்குல ஒருத்தர் எழுதினான். அதுக்கு எழுதினவர் வள்ளுவர். அப்ப நம்முடைய வரலாறு, மணிமேகலை ஆகட்டும், சிந்தாமணி ஆகட்டும், இது எல்லா வரலாறுமே பேசியது ஒரு பகுத்தறிவை தான். வேற வேற வகையில வேற மொழியில பேசுறாங்க. சித்தர்கள் பேசுனதுதான். பணத்தையாவதேதடா, பறச்சியாவதேதடா, எலும்புத்தோல் பொருத்திய உடம்புல மிச்சம் இருக்குதேடா என்று கேட்பதெல்லாம் பார்த்தோன்னா இந்த சாதி வர்ண பேதம் இது மட்டுமல்ல, பகுத்தறிவு வேணும்னு பேசுறாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மண்ணுல எம்ஜிஆர் கூட இப்படிப்பட்ட மோசமான ஒரு இதை நம்ம பார்க்கல.